මෙයාගේ උදේවි කරපු කනට ස්තුති කරන්න ඔයා සිංහල ලොන්ග්වේජ් කියන්න. මට මේ ඉදව්ව කරපු කෙනාටයි අක්කලාටයි අයියලාටයි ගොඩක් ස්තුතියි. ගොඩක් ස්තුතියි. මේ උදව් කරන්න ලන්ඩන් අගේ and ආර්යන් මල්ලි. ඕකේ ආර්යන් මල්ලි ස්තුති කරන්න. ආර්යන් මල්ලිට ගොඩක් ස්තුතියි. කරේන අප අන්නවර කේති ஓடுவீங்களா? கேத்தி ஓடுவீங்களா? சரி அப்புறம் வைத்தி ஓடி காட்டுங்க. சரியா போகலாம். மறந்துட்டீங்களா? நீ ரெண்டுமே இல்லையா? அப்ப என்ன விருப்பம்? எனக்கு பைக் ரேஸ் ஓட விருப்பம். என்னோட விருப்பம்? பைக் ரேஸ். பைக் ரேஸா? என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்எல்எஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் குருமன்வெளி அப்படிங்கிற ஒரு நகரத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இங்க வந்து யாரை சந்திக்க வந்திருக்கோம் என்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, அதாவது பக்ஷன் தம்பியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். அதாவது தந்தை இருந்து இப்போ வந்து தந்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதியா வந்து சிறைச்சாலையில இருந்து கொண்டிருக்காங்க. இந்த தம்பியை வந்து பார்க்கறது எல்லாமே வந்து அவங்களோட அம்மா தான் தனிமையில கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இந்த தம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அசாத்திய திறமை வாய்ந்த ஒரு தம்பின்னா சொல்லணும். சிங்கள மொழி எல்லாமே ஃபுல்லா அத்துப்படி, தமிழ் மொழி ஃபுல்லா எல்லாமே தெரியும். இப்படியாக பல திறமைகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே பல திறமைகள் இருக்குது. அப்ப தம்பிக்கு நாங்கள் முதல் கட்டமாக அவருக்கு அந்த பாடசாலைக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து சைக்கிள் கட்டு அழுதிருந்தார். அப்போ அந்த வகையில் சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம். சரி, அது மட்டும் இல்லை, சைக்கிளோட சேர்த்து சில உதவிகளையும் செய்ய போகிறோம். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், தம்பியோட பேசுவோம். எனக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்களம் அந்தளவா ஃபுல்லாகவே தெரியாது. இல்லைன்னு சொன்னால் தம்பியோட வடிவாக பேசலாம். சரி, இருந்த போதிலும் இப்போ தம்பிக்கான இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா. அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 2539. அவங்களை அடையாளம் காண்றதுக்காக வேண்டி. அப்போ அந்த அக்கா வந்து ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த பணத்துக்கு தான் நாங்கள் வந்து பக்ஷன் தம்பிக்கான அந்த உதவியை செய்ய போகிறோம். அந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா மகன் செய்கிற மாதிரி செய்ய சொன்னாங்க. அதாவது மகன் பேர் வந்து ஆரியன். அப்போ அந்த ஆரியன் தம்பி தான் இப்போ இவருக்கான அந்த உதவியை செய்ய போகிறார், சின்ன குட்டி பையன். அப்போ அவர் வந்து எதிர்வரும் காலங்களில் பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு நாங்களும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடியான மாதிரி மழை பெய்து கொண்டே இருந்தது காலையிலிருந்து. இப்போ மழை விடட்டும் நின்று கொண்டு இப்போ தான் அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இவருக்கு ஆட்டோவில் வந்து நாங்கள் ஆட்டோவில் வரும்போதே ஃபுல்லாக வந்து மூடிட்டாங்க. வந்து அவ்வளோ மழை வளைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே தண்ணி அரிக்குது. சரி, நம்ம உள்ளே போகலாம். காலையிலேருந்து பெய்த மழைக்கு வந்து பக்ஷன் தம்பி வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு, இப்போ மழை வந்து இப்படி தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளைக்கு பெஞ்சா இப்போ ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே நிற்கல போல கிடக்குது. அப்படி தான் இருக்குது நிலை. கொஞ்சம் பாருங்க, ஃபுல்லாக வந்து வாசலில் தண்ணி நிற்கிது. சரி, நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம். பக்ஷன் தம்பி, வணக்கம் அக்கா. என்ன செய்கிறீங்க? வணக்கம், சுகமாக இருக்கீங்களா? கோமது இது கேவது மொக்கத்தை கேவதுண்டா. சரியா நான் கேக்குறது? என்ன சாப்பிடு கேக்குறதுக்கு என்ன சிங்களத்தாலு? மொனாது கேவது கௌபி கேவது. ஹரி. சரி அக்கா, என்ன எப்படி சும்மா இருக்கீங்களா? நீங்க சும்மா இருக்கீங்க. என்ன சமைக்கீங்க? என்ன கறி இன்றைக்கு? மரவள்ளி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே? அப்ப மரக்கறி தான். சரி, ஓகேக்கா. என்னன்னு சொன்னா தம்பிக்கு சின்ன ஒரு உதவி செய்யறதுக்காக தான் நாங்க வந்தோம். அடுத்த கட்டமா கண்டிப்பா ஒரு பணம் வந்து உங்களுக்கு லண்டன்ல இருந்து வந்திருக்குது. அப்ப தம்பி வந்து சைக்கிள் கேட்டு அழுதிருந்தாரு. சைக்கிள் பிடிக்குமா பிள்ளைங்களா? செலவுக்கு இல்ல. அப்ப சைக்கிள் தேவை இல்லையா தம்பிக்கு? தேவைதான். அதான் பக்ஷன் தம்பி தாங்க கேட்கணும் என்ன செய்யறேன்ட்டு. சரி தம்பி சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க செலவுக்கு காசு வேணுமா, சாப்பாட்டு காசு வேணுமா? அப்ப உங்களுக்கு சைக்கிள் வேணுமா, சாப்பாடு வேணுமா? சைக்கிள். அப்ப அம்மா முக்கியம் இல்லையா? அப்ப என்ன செய்யுது? வேற உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி சைக்கிள் வாங்கி ஓடுறேன்னு. சரி, என்னன்னு சொன்னா உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரலாம். இல்லைன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து செலவுக்கு கையில காசை கொடுக்கலாம். அப்ப என்ன செய்வோம்? சைக்கிள் வாங்கி தரு.
எனக்கு நடந்து போகல ஸ்கூலுக்கு கஷ்டமா இருக்கு. விலங்கல்ல நடந்து போகல ஸ்கூலுக்கு. நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம் இருக்குதா? வகுப்புக்கு போறாதீங்க. வகுப்பு 12 கிலோ வகுப்புக்கும் போறாது. யாரு கேட்காது. அப்படியே இருந்து வகுப்பு போற தூரம் எவ்வளவு இருக்கும் தெரியா? 12 இல்ல தொங்கலுக்கு போறேன். 12 தொங்கலா? அது தெரியாது மிச்சம். 12 என்றாக்கா இங்க மண்டூரா? இந்த குருமன் பள்ளிக்குள்ளானே. குருமன் பள்ளிக்குள்ள நடந்து வரானேடா பாய். மற்ற ஒரு விளையாட்டு வீரன் ஓடி போறே. அப்ப என்ன செய்வோம்? சைக்கிள் தானே. கடவுளே, என்னடா பாசி. அப்ப அம்மா வந்து சாப்பாடு இல்லாம பட்டினியா கிடந்தா பரவாயில்லையா? சொல்லுங்க, நாங்க பாத்து தம்பி அந்த அங்க பார்த்து பேசுங்க சரியா? உங்களை நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்காங்க சரியா? அப்ப அம்மா வந்து பட்டினியா கிடந்தா பரவாயில்லையா? இல்ல இல்ல இல்லன்னு சொன்னா பட்டினியா கிடக்கணும். இல்ல பட்டினியா கிடக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப சைக்கிள் வாங்கி தந்தா என்ன செய்யற? அம்மாவுக்கு வந்து சாப்பாட்டுக்கான உதவி செய்யல அது. என்ன செய்வோம்? சைக்கிள் என்ன வேணும்? அப்பாவோட பிடிச்ச ஓடியா இருப்பாரு. விலங்கல்ல அப்பா கிட்ட இப்படிதான் பிடிச்ச ஓடியா கேட்பாரு. கேட்டது வண்டி கொடுக்குறாரு அப்பாட்ட. அந்த புடிவாதம் தான். அப்படி என்ன? அந்த புடிவாதம் போவாரு. சொல்லு பேச்சு கேட்கறது. சரி சரி சரி. தம்பிக்கு வந்து எப்படி சைக்கிள் வேணும்? மவுண்டன் மாதிரி. மவுண்டனா? மற்ற நோமல் அந்த டுமாலா சைக்கிள் சரி வராதா? சரி, நம்ம அங்க போயிட்டு பாப்போமே எந்த சைக்கிள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுப்போம். மவுண்டன் வாங்கி தரட்டும். சரி, பிரச்சனை இல்லக்கா. இல்ல இல்ல பரவாயில்ல. எங்க வாங்க கடையில போய் பாப்போம் எவ்வளவு தெரியாது எங்களுக்கும். சரி, அப்ப போயிட்டு பாப்போம் என்ன. அப்ப அடுத்த கட்டமா உங்களுக்கு வாழ்வாதார உதவி, டாய்லெட் வசதி வேணும் செய்து கேட்டேன். நீங்க மாசம் சாப்பாட்டுக்கு ஒரு உதவி மாசம் உதவி செஞ்சாருக்கு. 15,000 மட்டும். சொன்னாக்கா இங்க வந்து அந்த கிராம சேவகர் உங்களை தொடர்பு கொள்ள இல்லையா? அவங்ககிட்ட எல்லாம் இந்த இது சொல்லிருக்கேன். நான் இப்ப வந்திருக்கேன். இப்ப வந்ததால திடீர்னு உங்களுக்கு தெரியாம இருக்கேன்னு? இல்ல தெரியும் அவங்களுக்கு. எங்க அம்மா எல்லாம் இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும். அம்மா இருந்த எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சொல்லிருக்கோம். கிடைக்கும். அது கிடைக்குது. இப்ப சொல்ல தெரியும். சொன்னாக்கா சரியான தண்ணி அறிக்கை டாய்லெட் கட்டுனா இப்ப தண்ணி எல்லாம் இப்ப ஃபுல்லா ஊறாதா? அதுக்குதான் 2-3 லோட்டு மண் போட்டுட்டு கட்டணும் தம்பி. இப்ப மடு வெட்ட இல்லாது. மடு வெட்டுறா சித்திரை வருஷத்துக்கு எல்லாம். நீங்க முக்கியமா இந்த மண்ணுகள் ஏத்தலாம். இப்ப நீ மழை இல்ல தண்ணி. இப்ப நேற்று பெஞ்ச மழை ஆகுது. நேற்று காலையில பெஞ்சிச்சு. நீங்க என்னன்னா மாசம் சாப்பாடு செலவுக்கு நீங்க சாப்பாடு செலவுக்கு கேக்கீங்க. தம்பி சைக்கிள் கேட்காரு. ஏதாவது ஒன்று தானே செய்யலாம். அப்ப நீங்க அம்மா மகன் ஏதாவது முடிவெடுங்க. இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. வாக்ஷன் 15-16 வயசு மட்டும் நான் உதவி செய்யணும். அப்பாட இது நிலைமை தெரியாது. அவர் வளர்க்கறதுக்காக தான் கஷ்டம். அங்க பாத்துக்காதீங்களே. நீங்க பாக்கீங்களே சைக்கிள் தானே வேணும். காட்டாவளி. மற்றது என்னன்னு சொன்னாக்கா இப்ப தம்பி வந்து சின்ன வயசுல இருந்து சிங்கள மீடியம்லாம் படிச்சவர் என்ன. அப்ப என்னன்னு சொன்னா கல்முனையில வந்து சிங்களம் ஃபுல்லாவே வந்து எல்லா பாடங்களும் படிப்பிச்சு கொடுக்காங்க. படிப்பிச்சுன்னு சொன்னா ஸ்கூல்லே கல்முனையில அம்பார் டீச்சர்ஸ் மாதிரி தான் பாராங்களாம்னு சொல்லி அப்ப தம்பியில வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய உறவுகள் என்ன தொடர்பு பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து விசாரிச்சிருந்தேன். ஏன்னா படிப்பு சம்பந்த விஷயம் தானே. இப்ப நம்ம வருமானமே வீடியோ எடுத்து போட்டது மட்டும் போகக்கூடாது. அப்ப அது அந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடணும். அந்த வகையில வந்து விசாரிச்சிருந்தேன். இப்ப கல்முனையில நின்று படிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது உங்களுக்கு வசதிகள் இருக்குதா? இல்ல தம்பி, நான் இப்ப ஒரு கொண்டு போறேன்னாலும் எனக்கு காசு இல்லை. போக வர எல்லாம் கஷ்டம் தானே. அப்ப நிப்பாட்டி படிப்பிக்க இடம் இல்லை எனக்கு. அப்படி போர்டின்ல நிப்பாட்டி ஒரு போர்டின்ல நிப்பாட்டி போட்டு எனக்கு கவலை. தனி நான் அவற்ற கவலை ஒரு பக்கம், பிள்ளோட கவலை. நான் தனி இருக்கல. அந்த கஷ்டத்துல நான் இங்க ஸ்கூல்ல போட்டேன். படிக்கட்டுமே தம்பி. மாத்தி மாத்தி கொண்டு எனக்கு தெரியாது. அதான் கூட கேட்டேன். உங்களோட விருப்பம் எது வேணும் உங்களுக்கு தெரியாம இருக்கும் தானே. சிங்கள மீடியம்ல படிக்கக்கூடிய மாதிரி பாடசாலை இருக்குது. அதான் கேட்டேன். இல்ல தம்பி, இவ்வளவு போதும். இங்க சேர்த்த மட்டும் நான் படிச்சுக்கோ இது ஆக்கி கொள்ளு. சரி, இங்க வாங்க வக்ஷன். ஹரி Vakshan Malli. What was the name? Vakshan. Hari. Mayang dang bicycle ganda yamune. Yamu?
ஓகே ரெடியாங்க போ. என்னோட அண்ணாவுக்கு வந்து ஃபுல்லாக சிங்களம் தெரியாது, இப்படி அந்த தட்டு போட்டு சும்மா நார்மலாக பேசுவேன். இனி சிங்களம் வந்து வச்சேன் தம்பி தான் கற்றுக்கொள்கிறேன். சரியா? சொல்லி தருவீங்க அண்ணாவுக்கு? சரி எடுங்க போ. ரெடியாங்க போ. ரெடியா நீங்க? சரியாக்கா. அப்போ போயிட்டு சைக்கிள் வாங்கிட்டு வருவேன் என்னக்கா? சரி ஓகே. அவருக்கு வந்து சரியான மாதிரி சந்தோஷமா இருக்குது. அப்போ நாங்கள் சைக்கிள் வாங்க போக போகிறோம். சரி ஓகே. சரி நீங்க ரெடியாங்க. அவர் விரும்புறதை நாங்க வண்டி கொடுங்க. அதான் என்னோட அவர் அழுது பேசியிருந்தார். எனக்கு வந்து ஒரு மாதிரியா போயிட்டுதாக்கா. ஆசை. என் அப்பா வேற இல்ல. அப்பா 10 வயசுக்குள் உள்ள 2 சைக்கிள் வண்டி கொடுத்திருக்காரு கொழும்புல. 5 வயசுல 1 வண்டி கொடுத்தாரு, என்ன 1 வண்டி கொடுத்தாரு. எல்லாம் சின்னதாயிடுச்சு. ஆள் பெருத்து தரேன் அதுல அங்கேயும் போட்டு வந்துடுறேன். அந்த இது யாருக்கு அப்பா கேட்ட உடனே வண்டி கொடுக்குறான் இல்ல. சரி சரிக்கா, பிரச்சனை இல்லை, யோசிக்க வேண்டாம். எடுங்க வலிக்கிடுங்க போ. அப்போ நாங்களும் வந்து வலிக்கிட்ட போகிறோம். நம்மளோட ஆட்டோ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கூடி கடுமையாக வந்து ரிப்பேர் பழுது. அப்போ அந்த வகையில் வந்து இப்போ வரும்போது நிறைய தடவை ஸ்டார்ட் நின்று வந்துட்டு என்ன சொன்னால் தொடர்ச்சியாக வந்து பிரயாணம் தானே ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அதை நான் வந்து இன்னும் சர்வீஸ் கூட பண்ணலை, சர்வீஸ் பண்ணணும். சரி அது ஒரு பக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னால் சொல்கிறதுக்கான காரணம், இப்போ நம்ம இந்த ஆட்டோவில் வராட்டி இப்போ ஆயர் பிடிச்சி போகணும். இப்போ தான் இவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சைக்கிள் வேண்டிட்டு ஆயர் பிடிச்சி வரதெல்லாம் வந்து செலவாகும். அப்போ நம்ம ஆட்டோ நம்மகிட்ட இருக்கிற வடிவா கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் ஆட்டோ வந்து செய்து எடுக்கணும், எல்லாம் வந்து கொஞ்சம் பழுதாக போயிட்டு. இப்போ டெய்லியாக வந்து பிரயாணம் தானே, இப்போ நிறைய தூரங்கள்லாம் ஓடுறது, அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது. நான் இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அண்மையில் வந்து நம்ம 2-3 ஆயர் பிடிச்சி சில இடங்களுக்கு போயிருந்தோம். அதனால சொல்லிக்கொள்கிறேன். சரி நம்ம வைச்சன் தம்பிக்கான அந்த சைக்கிள் வேண்ட போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புலம்பெயர்ந்த உறவுகள் கொஞ்சம் அவதானமாக இருங்க என்று சொன்னால், அந்த பனி வந்து கடுமையாக வந்து கொட்டி கொண்டு இருக்குது. நான் இப்போ நம்மளோட பேசுகிற உறவுகளை நான் வந்து தனியாக பேசுகிறேன். நான் ஒவ்வொரு வீடியோவில் விட்டு நான் இந்த வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், கடுமையான முறையில் சினிமா ஓட்டி கொண்டு இருக்குது. இப்போ அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இங்கே வந்து வீடியோவோட பார்க்குற மற்றது எத்தனை பாகையில் வந்து அந்த பனி வந்து சினிமா வந்து கொட்டி கொண்டு இருக்குது எல்லாமே வந்து பார்ப்பேன். கடுமையான முறையில் பனி வந்து கொட்டி கொண்டு இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட உடல்நிலைகளை பாருங்க என்று சொன்னால் அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். அப்போ உங்களுடைய ஆதரவு வேணும், உங்களுடைய உடல்நிலையும் சரியான முறையில் இருக்கணும். அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி கொஞ்சம் கவனம் அறிந்து கொள்ளுங்க. என்னோட தனிப்பட்ட ரீதியாக பேசக்கூடிய அந்த உறவுகளிடம் வந்து நான் வந்து தான் சொல்கிறேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலநிலைகள்லாம் வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லை, ஒரு மந்தமான நிலையெல்லாம் இருக்குது. சில நேரங்களில் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எந்த டைமில் என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒரு மாதிரியான இதாக போய்கொண்டு இருக்குது. சரி வச்சு அந்த மாதிரி ரெடி ஆகிட்டார், போவேனே. நல்லா இருக்கு டிஷர்ட்லாம், நம்ம வாங்கி இந்த சாண்டிஸ் என்ன நல்லா இருக்கேனே. சரி போமா, வாங்க போம். அப்போ சரி வச்சிருந்தேன். எனக்கு அண்ணாவுக்கு சிங்களத்தால் 2-3 வசனம் சொல்லித்தாங்களே. சொல்லித்தாங்களா? சும்மா இப்போ யதார்த்தமா பேசி பழகிறதுக்கு. நீங்கள் வந்து எனக்கு சிங்களம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. நீ ஒரு அண்ணாட்ட என்ன சொல்லித்தரேன் கேட்குன்னு, ஒரு ஆசிரியர் 2 ஆசிரியருக்கு தான் தெரியணும் இப்படி சொல்லி தரணும் வந்து. அங்கே சரி அங்கே இப்போ மக்கள் நாயகன் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி கேட்குற சிங்களத்தால்? அணிக்கட்டிய கோமதி இன்னி. அணிக்கட்டிய கோமதி இன்னி. அணிக்கட்டிய கோமதி இன்னி மக்கள் நாயகன் மக்கள் நாயகிகள். ஓகே அது எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா என்ன? சரி உண்மையிலே வேற லெவல். சரியா? அவள் தம்பியை சந்திச்சது எனக்கு சரியான ஒரு பாக்கியம், கடவுள் கொடுத்து வச்ச ஒரு வரம் தான். சரியா? நல்லா படிக்கணும். சரியா? படித்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். எடுத்து இந்த பகுதியில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பாத்தியாராக வரணும். வரலாமா? வாத்தியாராக வரலாமா, இல்லை ஒரு விளையாட்டுத்துறைக்குள்ள உடற்பயிற்சி வாத்தியாராக வரலாமா? ரெண்டுமே இல்லையா? அப்போ என்ன விருப்பம்? எனக்கு பைக் ரேஸ் ஓட விருப்பம். என்னோட விருப்பம்? பைக் ரேஸ். பைக் ரேஸா? எப்படி வேலையா? அவ சைக்கிள் கேட்டதுக்கு தானா? அவ மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டானா? வேணாம், அவ மோட்டர் சைக்கிள் இந்த டைம்ல ஓட்டேடா. இந்த டைம்ல ஓடல. எப்படி ட்ரீமை பார்த்தீங்களா? பைக் ரேஸ் ஓடணுமா? அவ சரி, உங்களுக்கு பைக் ரேசர்ல யாரை பிடிக்கும்? எங்க டிவி இல்லாதனால நான் பார்க்கறே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பைக் ரேஸ் ஓடணும் விருப்பம் வந்து காரணம் என்ன? அங்கே அழகழகான பைக் பார்க்க போகல எனக்கு ஓட்டணும்னு ஆசை வரும். அதனால ஸ்பீட் பைக்களும் ஓட்டணும்னு ஆசை வரும். அதனால தான் இந்த முடியட்டேன். எங்கள் கொழும்புல எப்படி வேலை இப்போ வந்து சரி பைக் வந்து ஓடலாம், அதுக்கு இன்னும் வயசு இருக்குது. இப்போ எத்தனை வயசு? 11 வயசுல. இப்போ நமக்குன்ற ஒரு கனவு இருக்க தான் வேணும். சரி அது நான் பிள்ளையா சொல்லல, ஆனால் இப்போதைக்கு நமக்கு படிக்கிற வயசு. சரியா?
முதல்ல நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் விளையாட்டையும் விடக்கூடாது, விளையாட்டு துறைக்குள்ளேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. விளையாட்டு துறைக்குள்ளேயே ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், படிப்பு துறையும் விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து படிக்க முடியாது, என்ன கூட வயசு போயிடும். ஆனால் நீங்கள் பைக்கை வந்து 50 வயசு ஆனாலும் ஓடலாம், விளங்கிட்டுதா? அப்போ படிக்கிற வயசில் படிக்கணும் நல்லா படிச்சு நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்போ அந்த பைக்கில் வந்து ஓடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு படிச்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். இப்போ படிக்காம விட்டீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காது. உங்களோட பைக் ரேஸை வந்து நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க, எப்படி தொடருவீங்க? ஒரு வேலையும் வேணும் தானே, விளங்கிட்டுதா? அப்போ நம்ம படித்து நல்ல ஒரு வேலை ஜொப் பண்ணி எடுக்கணும். சரி, அப்போ படித்தா உங்களுக்கு என்ன விருப்பம்? சரி, பைக் ரேஸை தாண்டி பிஸ்னஸ். பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பிடிக்கும்? அது தெரியல. பைக் பிஸ்னஸ். பைக் பிஸ்னஸ் தான். எப்படி இவன் ஆள் பிள்ளை, இவர் படிக்க மாட்டார். நான் நிஜம் படிப்பாரு இந்த போடிச்சே. ஓ, பைக்கிள் ரேஸா? சரி சரி, போ. முதல்ல நம்ம சைக்கிள் எடுத்து சைக்கிள் ரேஸ் ஓடுவோமா? அப்போ பாரத சித்திர விளையாட்டு, சரியா? சித்திர விளையாட்டுல மறந்தானே அந்த சைக்கிள் ரேஸ் எல்லாம் வைப்பாங்க தானே, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் விளையாட்டு கழகங்களோட வைப்பாங்க தானே. அப்போ சைக்கிள் ரேஸ் ஓடுவோமா? ஓடி பாப்போமா? சரியா? அப்போ பாப்போம் கண்டிப்பா. இந்த இறங்குறேன், சரி, அகலத்துல நானும் தம்பி இறங்குறேன், ஒரு முடிவு பார்க்குறோம். சரி, நம்ம போவோம். சரியாக்கா, வாங்க போவோம். சரி, நாங்கள் இப்போ கடைக்கு வந்துட்டோம். வந்து வச்சு தம்பி உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு ஒரு சைக்கிளை தான் உள்ளே பார்த்து கொண்டு இருந்தவர். ஒரு மவுண்டன் சைக்கிள் இருக்குது. அப்போ ஐயா டைம் வந்து நாங்கள் விலைகள் அங்கிட்டு தெரிஞ்சு கொண்ட பக்கத்தில் இந்த அக்கா வந்து ரெண்டு அக்கா வாங்க உள்ளே வாங்க. அப்போ இந்த இருக்குது மவுண்டன் சைக்கிள். மவுண்டன் சைக்கிள் எவ்வளோ சொன்னீங்க? 43,500. 43,500. அப்போ இந்த சைக்கிளுக்கு 43,500 சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. அப்போ அவருக்கு ஓகே தான். வந்து சைக்கிள் வந்து செலவு கூட, அதாவது டக்குன்னு வந்து பழுதாக நான் வந்து இந்த பார்ட்ஸில் வந்து வாங்குறதுல சிரமம், கிடக்கிறதுல சிரமம். அப்போ அக்காட்டையும் கேட்டிருந்தேன், இங்கே வாங்க கிட்ட வாங்க, என்ன கேட்க தானே சொல்ல தானே வேணும். அப்போ இதை விட அக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லேடி சைக்கிள் வாங்கி கொடுத்தா அக்காவுக்கு வந்து ஓடிக்கொள்வாங்க அப்படின்ற சொன்னாங்க. சில தேவைகளுக்கு பயன்படும். அப்போ அதனால வந்து லேடி சைக்கிள் வாங்கி கொடுக்குறதா நாங்கள் முடிவு எடுத்தா. அப்போ வச்ச தம்பிகிட்ட கேட்டுனாங்க, என்ன தம்பி ஓகே வேண்டு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியாரு. தம்பிங்க வாங்க என்ன மாதிரி இப்போ அம்மாவும் ஓடுவாங்க அந்த சைக்கிள் எடுத்தா. அப்போ அதே வாடுப்போம் என்ன என்னன்னு சொன்னால், இதை வந்து பாவிக்கிறதுல கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிற ஒரு சிக்கனமாக பாவிக்கணும் இந்த சைக்கிளில் வந்து ஒரு புள்ளைய பாக்குற மாதிரி. அப்ப ஐயா டைம் வந்து கேட்டிருந்தேன் என்ன மாதிரி ஐயாண்டு. அப்ப ஏன்னா ஐயா இது செலவு கணக்க செலவாகும். ஒன்றைய மாத்த கடும் செலவாகும். மற்ற இவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டாங்களே இணக்கிறது பிறகு சும்மா தூக்கி போட்டுருவாங்க, உடைய மாட்டாங்க. அதான் இணக்கிறதுக்கு காய கூட கேட்பாங்க. அது இணக்கிற அவங்க இயலாதுதான். அது நார்மல். இது என்ன சாமானம் மாத்தலாம், எல்லாம் செய்யலாம். என்னக்கா நீளத்தை எடுத்து கொடுக்கையா? அப்ப அக்கா வந்து சொல்றாங்க நீளத்தை எடுத்து கொடுக்கலாண்டு. ஐயா வாங்கலாம் அப்படி. எனக்கும் ஓகே, எனக்கு நீல கலர் பிடிக்கும் எனக்கும். அப்ப இந்த சைக்கிளுக்கு எவ்வளவு ஐயா? இது வந்து 37,500. 37,500 புதுசா வந்த மாடல். இது புதுசா வந்த மாடல். நாங்க வந்து ஹெல்ப்பா தான் பண்ண போறோம். ஓகே தானே, நீங்க குறைச்சி போடணும். அப்ப தம்பி இந்த சைக்கிள் தான் எடுத்து கொடுக்க போறோம். ஒரு பாருங்க தம்பி, இப்ப இதை வந்து கலட்டி போட்டுருமா ஐயா? கலட்டி போட்டு சேவிச் பண்ணி போட்டு கொடுங்க. சும்மா தான் பெருமை கம்பெனியால கலட்டி. இப்ப என்ன 37,500 குறைக்க மாட்டேன் சொன்னா கலட்டி போட்டுறதுக்கு பார்த்து இதே தானே வேணும். கூட தான் விற்கணும். அதுல பெருசா என்ன கழிச்சு தெரியல. அது இப்போ கலட்டி போட்டுறதுக்கு எவ்வளோ ஐயா வரும் சைக்கிளுக்கு? அது அவங்கள்ட்ட அங்கே இருக்கணும். அவங்க ஒரு சைக்கிளுக்கும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி கலட்டி போட்டு ஒரு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அங்கே இருக்கணும். அது இப்போதைக்கு கொஞ்சம் ஓடலாம் தானே ஐயா? ஒரு மாதத்துக்கு ஓடலாம். ஓடலாம். சில வளர்ந்த இதுகள் இல்லாட்டி வளர்ந்தாங்க தேஞ்சி டைட் பண்ணிக்க மாட்டாங்க. அது கம்பெனியால. அக்கா சரி, அப்போ நாங்கள் இந்த சைக்கிளை வந்துட்டு ஆறோம், கையில் வந்து கொஞ்சம் காசு ஆறோம். ஃபர்ஸ்டா வந்து சைக்கிளை கொண்டு எனக்குங்க குரம்பள்ளியில் அந்த இணக்கிறாங்க இருக்காங்களா? இருக்குதா? அப்போ சரி இருந்தா ஓகே. அப்ப இணக்குங்க, இணக்கி போட்டா கையில கொடுங்க ஓட சொல்லி. சரியாக்கா? இணக்காம ஓட வேணாமா? சரியா வேக்சின் இணக்கி தான் ஓடணுமா? அப்ப நீங்க வந்து இந்த உயரங்கான டிஷீட்டை கொஞ்சம் பதிக்கலாம். சரி, அவங்களுக்கு உயரம் வைக்கணும். அப்ப இது வந்து ஸ்டைலா இருக்கு. மற்ற அம்மா ஓடிக்கொள்வாங்க நீ. சரியா? ஓகேவா? சொல்லியிருந்தேன். என்ன இதான் அவையில என்ன குறைப்பாங்களா என்ன மாதிரி? அது உங்களுக்கு அவனுதான் இப்ப அது குறைக்கும். அது 38, 40 எல்லாம் விற்கிறது. உங்களுக்கு 37,500 தானே. அப்ப நாங்க வரும்போது வெளியே கேட்டிருந்தோம், உங்களுக்கு தெரியதானே வேணும். சரி, நாங்க இந்த சைக்கிள் எடுத்துட்டு போவோம். இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன், லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பேர் குறிப்பிட விரும்பாத அக்கா, அந்த அக்காவினுடைய சொந்த இடம் இலங்கையில கல்முனையில தான் அவங்க இருந்தவங்க. இப்போ வந்து லண்டன்ல இருக்காங்க. அப்ப அந்த அக்கா வந்து இந்த உதவி செய்திருந்தாங்க. தம்பி வந்து எதிர்காலத்துல நல்ல ஒரு பிரஜையாக வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அப்ப இந்த தம்பியோட வயது தான் இருக்கு முன்னைக்கு. தம்பியினுடைய பேர் ஆரியன். அப்ப அந்த தம்பி வந்து 50,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. நாங்க போய் இந்த சைக்கிளை எடுத்துட்டு போறோம். வாங்க தம்பி, ஒரு எடுங்க சைக்கிள்.
சரி ஐயா வாங்க. ஓ 37 தான் சொல்லுன்னு நாங்கள் ரெண்டு பாருங்க. சரி எவ்வளோ இருக்கு அதில்? அதில் 10 அதில் 10 10 15 20 30 என்ன 30 இந்தாங்க. இப்போ இதில் எவ்வளோ 37,500. அப்போ மீதமாகவே 2 3 4 5 6 7 8 9 10 மீதமாக 12,500 இருக்குது. சரி நம்ம இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ தொடர்றோம். இப்போ இந்த காசுல வந்து இவங்களுக்கு அந்த சைக்கிளை கழட்டி போட்டுறதுக்கான காசு வந்து இப்படி ஒரு 3000-4000 செலவாக நினைக்கிறேன். மீதமாக உள்ள காசை வந்து அக்கா வந்து இப்போதைய செலவுக்கு வச்சு கொள்ளட்டும். சரி நாங்கள் போயிட்டு வரோம். நன்றி ஐயா. சரி நன்றியா. சரி பாருங்க சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ள இருக்கையில் அப்படின்றதுக்காக வேண்டி வச்சிருந்தவங்க முன்னுக்கு ஏற்றியாச்சு. வேறு வந்து எதிர்கால பைக் ரேசர் வேறு எச்எல்ட்ரை முறைக்கில் 2 பயம் வேறு ஆளை அவர் கையால் பிடிச்சி கொண்டு வந்து மெதுவாக வந்து சேர்ந்துட்டோம். நம்ம கேமராமேன் பொடியனும் இதுக்குள்ளே அமைதிப்பட்டு இருந்தால் இறங்கிட்டு வந்து வீடியோ எடுக்காரு. அவங்களோட அம்மா வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நம்மளோட உறவுகளை காட்டு தானே வேணும், அதில் வந்து சொல்லி கொள்கிறோம். சரி வாங்க இறங்குங்கக்கா. சரி தம்பி உருட்டிட்டு போங்க. ஓடுங்க பாபு, அப்படி ஓடுங்க பாபு. சைக்கிள் ஒரு ரவுண்ட் அப்படி ஓடி போயிட்டு வாங்க பாபு. எப்படி இருக்கி? நல்லாதான் இருக்கியா? வேற என்ன ஒன்று அப்படி ஓடிட்டு வாங்க. நல்லா இருக்கு சைக்கிள். வேற என்ன அப்போ அண்ணா வர ஏற்றி ஓடுவீங்களா? ஏற்றி ஓடுவீங்களா? சரி அப்புறம் ஏற்றி ஓடி காட்டுங்க. சரியா போகலாம். சரி போதும் கண்ட்ரோல் இல்லை. சரியா கவனமா ஆக்களை ஏற்றி ஓடக்கூடாது. ஏற்றி ஓட மாட்டேங்க நீங்களா? ஓட்டிட்டு போக முடியல. சைக்கிளை கலட்டி போனதுக்கு பிறகுதான் ஓடணுமா? அப்போ சரியா லட்சம் தம்பி ஆசைப்பட்டதை வாங்கி தந்தாச்சு. நல்லா படிக்கணுமா? உள்ள வைக்க சொன்னீங்க வைங்கள உள்ள வெளியில் இருக்கட்டுமே. அதில் வச்சுடுங்க. ஸ்டாண்டில் வச்சுடுயா? ஓகே சரியாக்கா. அப்போ சந்தோஷமா? சரி பிரச்சனை இல்லைக்கா. எங்களுக்கு நன்றி சொல்றதை விட அந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்க உறவுகளுக்கும் அந்த உதவி செய்த அந்த அக்காவிற்கும் அந்த ஆரியன் தம்பிக்கும் தான் நன்றி சொல்லணும். அந்த அக்காவுக்கு யார்கிட்டும் தெரியாது, அவங்களுக்கு நன்றி. தம்பி சைக்கிள் எடுத்து கொடுத்தாங்க. சரி ஹரி வைக்சன் மல்லி சுட்டாக் வரேன். ಬೈಸಿಕಲಿ ಅರಂಗ್ ದುನ್ನೆಗೆ ಕೊಂದಾಯ್ತು ಹೊಂದಾಯ್ எப்படி கொந்தாய் எப்படி ஃபீல் பண்றீங்க? ಹೊಂದட்டு ரொம்ப मैं आगे उदयवी खराब करना सुधी कराने या सिंगल लैंग्वेज क्या अंडे मटे मैं तो वो कर पुगे नाटाई अक्कलाटाई अयलाटाई गड़किस्तुति मैं उदयवी कराने लंडन आगे and आर्यन मल्ली ओके आर्यन मल्ली स्तुति कराने आर्यन मल्ली तो गड़किस्तुति आर्यन मल्ली टेस्ट गड़किस्तुति ओके சரி என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தந்தை இருந்தும் தந்தை ஒரு அருகாமையில் இல்லை இந்த தம்பிக்கு. அதாவது அந்த அண்ணா வந்து சிறைச்சாலை இருந்து கொண்டிருக்காங்க, ஆயுள் தண்டனை கைதியாக வந்து. அப்போ இப்படியான ஒரு தம்பி, திறமையான ஒரு தம்பி. அப்போ எதிர்கால படிப்புக்காக வேண்டியும் நாங்கள் இந்த உதவியை செய்திருக்கோம். முதல் கட்டமாக வரும்போது இவருக்கு தேவையான பாடசாலை பொருட்கள் அத்தனையுமே வாங்கி கொடுத்துருந்தோம்.
வந்த வகையில் 2ஆம் கட்டமாக இவருக்கு தேவையான அந்த சைக்கிளையும் வந்து வேண்டி கொடுத்துட்டு அவர் வந்து அழுது கேட்டிருந்தார். எனக்கு வந்து சைக்கிள் வேண்டி தாங்க பார்த்து கொண்டு இருக்கிறவங்க. அதை நீங்கள் எப்படி நீங்கள் குளறி கேட்டு நீங்கள் அதில் சொல்லி காட்டுங்க ஆகும். இப்போ சிரிக்காதால் அதில் சிங்களத்தால் எப்படி நீங்கள் சொல்லி கேட்டு நீங்கள் அண்ணா முதல் வரும்போது மறந்துட்டீங்களா? நீங்க குளறி கேட்டல நீங்க பார்த்து கொண்டு நீங்க எனக்கு முடிஞ்ச ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க எனக்கு அப்பாவும் இல்லை இந்த குளறி கதை சொல்லுவா நீங்க அதோட சரி ஒரு ககாச்சு காட்டுங்க அண்ணா. அழுதெல்லாம் காட்டுது இல்லை அந்த சொன்ன வசனத்தை சொல்லி காட்டுங்க. இல்ல அத இப்ப சந்தோஷமா சொல்றேன். இல்ல சந்தோஷமா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா தான் சொல்லுங்க. அதை சிங்களத்தால சொல்லி காட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க முடிஞ்ச எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க எனக்கு அப்பாவும் இல்லைன்னு நீங்க பேசுனீங்க அந்த வசனத்தை சிங்களத்தால காய்ச்சி காட்டுங்க. நீங்க சிங்கள காய்க்கிற எனக்கு அண்ணாக்கு பிடிச்சிட்டீங்க அதான் திரும்ப திரும்ப கேட்க அங்க பார்த்து சொல்லுங்க. அப்போ வீடியோ බලාගෙනින්ට ඉන්න අක්කලාට එයාලට මට බේසිකලියක් කරන් දෙන්න මට තාත්තත් නැහැ. தாத்தாக்கு ஓகே உண்மையிலே சந்தோஷமா நல்லா படிக்கணும். அப்ப இந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கும் ஆரியன் தம்பிக்கும் மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அக்கா. அப்ப 50,000 ரூபாயில மிகிதமாகவே இந்த ஒரு பணம் இருக்குது. இந்த பணத்தை வந்து அக்கடையில கொடுத்துட்டு போறோம். அப்ப இந்த காசுல வச்சாக்கா முதல்ல சைக்கிளை கலட்டி போட்டோம் நீங்க சரியா மறந்துடாதீங்க, செலவழிச்சிட்டாங்க காசு. அப்ப சைக்கிளுக்கு வந்து 37,500 12,500 ரூபாய் இருக்குது இந்த கையில. அப்ப இது வந்து அக்காவுக்கு செலவுக்கு ஓகே போதுமான ஒரு காசு சரியா வந்து மிஞ்சிருக்கு எனக்கு சைக்கிள் வேண்டி சரியா மிஞ்சிருக்குது. அப்ப அந்த வகையில சைக்கிளுக்கு 37,500 மீதமாக 12,500 ரூபாய் மிச்சமா இருக்குது. அப்ப இதை பாருங்கக்கா இதுல எவ்வளவு இருக்குன்றக்கா பாருங்க. 1000 2 3000 4000 5000 6000 7000 8000 9000 10000 11000 12,000 12,500 இருக்குது. சரி இதக்கா ஒரு 3,000 4,000 ரூபா சைக்கிளுக்கு செலவழிச்சு அதை கழட்டி போட்டுங்க. போட்டது பிறகு மீதமாக இருக்கிற காசை உங்களோட அந்த வாழ்க்கை செலவுக்கு தெரியும் தானே ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வச்சு கொள்ளுங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராவது முன் வந்து செய்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக கொண்டு தாரன் அந்த வாழ்வார உதவியை. அது மட்டும் இல்லைக்கா இந்த உங்களோட இந்த காணியில ஏதாவது பயிர்களை செய்யுங்க. நீங்க பயிர் நாட்டத்தான் தம்பி தண்ணி பிடிக்குது தண்ணி அரிக்க மண் போடணும் நோமலா இன்னும் என்ன சொன்னாங்க அண்டைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் போடுங்க. 4-5 லோட்டு ஏத்தினாலும் போதும் மண் போடணும். மண் போடாது. இந்த பக்கம் இந்த குருவமலையில எல்லா இடங்களும் இப்படி தானக்கா பள்ளா பிரதேசங்களா? இந்த ஏரியா மட்டும் தான் தம்பி. எல்லாரும் மண்ணு ஏற்றி போட்டாங்க. நாங்களும் முந்தி ஏற்றி போட்டிருந்தோம். அண்டித்து குறவுகள் இப்ப எல்லாரும் வசதியா இருக்காங்க. எல்லாரும் ஏற்றி போட்டாங்க. எனக்கு வசதி என்ன சொன்னா அந்த உங்களோட முதல் கட்டம் உங்களோட வீடியோ பார்த்தவங்க உங்கள்கிட்ட சொல்லலாம் சொன்னாங்க உங்களை வந்து பயிர் செய்ய சொல்லி சரியா பயிரை செய்யுங்க. தண்ணி கொஞ்சம் பத்து பயிரை செய்யுங்க. அடுத்த கட்டமா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க பயிர் நாட்டம் தம்பி மண் போட்டு தான் பயிர் நாட்டணும். ஒரு 4-5 ரோட்டுகள் ஏற்றி போட்டா அதான் சரிக்கா பாப்பா என்ன சொன்னா செஞ்சாங்கன்னா நான் பயிர் நாட்டுவோம். கோழி வளர்ப்பு கட்டுருந்தேன். டொய்லெட் கட்டிருந்தாலும் மண் போட தான் வேணும் போல. சரிக்கா ஓகே அக்காவுக்கு நன்றி நன்றி. அப்ப அவங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அது லண்டன்ல இருக்கிற அந்த அக்காவுடைய சொந்த இருப்பிடம் கல்முனை தான் நம்மட இடம் பொறுத்தவரையா. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் தம்பிக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்கு அக்கா சரியா காசு நன்றதுக்கு உதவுனது நன்றி சொல்றேன் தம்பி. சரி அக்கா ஓகே நன்றி அக்கா. அப்போ அந்த உதவி செய்த அந்த அக்காக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அக்கா கோடானோடைய நன்றிகள். என்ன சொன்னா உண்மையிலே முக்கியமான ஒரு இடத்தான் உங்களோட உதவியை சேர்ந்துருக்குது. அப்போ நீங்கள் அதை வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு குடும்பம், பெண் தலைமை தாங்கிற குடும்பம், ஒரே பையன் தான், அதுவும் திறமையான ஒரு கொடியன் செஞ்சார் முந்தி மக்களுக்கெல்லாம். அந்த உதவி ஒரு வழியால் எங்களுக்கு கிடைக்குது. அந்த அப்போ ஆரம்பத்தில் அண்ணா வந்து உதவி செய்திருக்காரு. அவர் நல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் உதவுவார். அதே மாதிரி நீங்களும் வந்து அவர் பிள்ளைகளுக்கு உதவுறீங்க. எங்களுக்கு உங்களை தெரியாது அறிமுகம் தெரியும் ஆளுக்கு வந்து உதவுறீங்க. அது என்னடா கொடுத்து அவருக்கு ஒரு 2 ரூபாய் அது வழியால் கிடைக்குது. எனக்கு மிக்க நன்றி வந்து செஞ்சதுக்கு. சரியாக்கா நாங்கள் போயிட்டு வரேன்னு பக்ஷன் மாதிரி சுட்டாக்கு எண்டு அப்போ ஐயே கீழே எண்டு சரியா நான் பேசுகிற வசனம் கீழே எண்டு சரியா நான் சொன்ன வசனம் கீழே எண்டு என்ன போயிட்டு வரேன்னு. சரி நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணே. ஓகே ஒன்றும் யோசிக்கப்படாதான் எது பண்ணி சொன்னால் நாங்கள் தொடர்பு கொள்ளணுமா சரியா?
இப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். உண்மையிலே தம்பிக்கு உதவி கிடைக்க இந்த வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கும் இந்த உதவியை செய்த அந்த அக்காவிற்கும் அக்கா சார்ந்த அந்த குடும்பங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அக்கா, கோடானுடைய நன்றிகள். உண்மையிலே நீங்கள் நல்லா இருக்கணும். உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு வருங்கால ஒரு திறமையான ஒரு தம்பிக்கு வந்து இந்த உதவி செய்திருக்கு. அதாவது வருங்கால பைக் ரேசர், இனி ஒரு விளையாட்டுத்துறைக்குள்ள இனி படிப்பு துறைக்குள்ள நம்ம வந்து சாதிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு வந்து உதவி சேர்ந்திருக்குது. அதை ஒட்டி எங்களுக்கு சந்தோஷம். சரி, கனவு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு ஒரு பக்கம் பெருகணுமா? சரியா? பைக் ரேஸ் வந்து நம்ம ஒரு வயசாகினது கூட ஓடி பார்க்கலாம், ஓடலாம். சரியா? இப்போ வந்து படிக்கிற வயசு படிக்கணும்லாமா? சரி, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். அக்கா வந்து சிரிச்சு கொண்டிருக்காங்க. பைக் ரேசர் ஆகணும் அவங்களோட மகன். அது இப்ப இல்ல தம்பி, அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பாவுக்கிட்டே சொல்லுவாரு அங்க கொழும்புல. ஓ பைக் ரேஸ் ஆகணும், அந்த பைக்கில் இந்த பைக்கில் வண்டி தெரியும். அவரு பைக்கில் பத்தி பேர்களும் சொல்லுவாரு. என்னென்ன பைக் பேர் தெரியும்? பைக்ல பேர் சொல்லுங்க. KTM, RS, Kawasaki Ninja, Kawasaki Ninja King One RS, Bajaj, Pulsar, அவ்வளோதான். எங்களுக்கு தெரியாது. அப்படி எல்லாம் அந்த பைக்ல ஓடி போக்குள்ள காட்டுவாரு அப்பாட்ட, இதுதான் எனக்கு ரேஸோட வண்டி தெரியும். சரி, என்னன்னு சொன்னா அது வந்து கனவு ஒரு பக்கம் இருந்தாலும் சரியா படிக்கணுமா? சரியா? இப்போதைக்கு அதெல்லாம் சரி வராது, விளங்கிட்டுதா? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்க அனைவருக்குமே பிடிச்சிருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த உதவி திட்டம். அப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் பாய் காட்டுங்க. அப்படி பாய்.